அதிமுக வந்து பாஜக வாரத்தில் ஏதோ ஸ்மூத்தா போற மாதிரி தெரியுது. கூட்டணி அமைக்க போறீங்களா? ஏங்க நாங்கள் எதுக்குங்க கூட்டணி வைக்கணும்? நாங்கள் தாங்க பெரிய கட்சி. நீ என்ன தேவையில்லாத பேசுறீங்க? இந்த ஊடகங்கள் தான் மற்ற கட்சிகளை வளர்த்து வர்றீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றது ஒரு மாபெரும் இயக்கம். இது கடல் போன்ற இயக்கங்க. இது மகா சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் யார் வேணாலும் இணைந்து கொள்ளலாம். ஒரே கட்டுப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய எதிரி. அந்த இயக்கத்தை தவிர வேற யார் வேணாலும் ஏற்றுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பிஜேபியினுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் அம்மா வழியில் இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்றைக்கி வந்திருக்கிறார். எனவே அந்த வழியில் கழகம் வழி நடத்தி கொண்டிருக்கு. தேவையில்லாமல் அவங்க சேருவாங்களா இவங்களை சேர்த்துக்கிறோங்க. நாங்கள் கூட்டணி வைக்கின்ற அளவே இல்லைங்க. எங்கள் கட்சியில் கடல் போல மக்கள் இருக்கா, கழக தொண்டர்கள் இருக்காரு, உயிரை கொடுத்து பணியாற்றக்கூடிய செயல் வீரர்கள் இருக்காரு. அம்மா புரட்சி தலைவர் அவருடைய தொண்டர்கள் இருக்கிறார். இன்னைக்கு புரட்சி தமிழருக்கு நிறைய இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறாரு. எனவே இந்த இயக்கம் தான் அடுத்து ஆளப்போகிறது. தமிழகத்தில் 2 இயக்கங்கள் தான் ஆள முடியும். திராவிட இயக்கங்கள் தான். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு முறை ஆட்சிக்கு மறுமுறை வந்ததாக வரலாறு இல்லை. கலைஞர் காலத்திலே அதுதான். கலைஞர் ஒரு அஷ்டவதானி. அவருக்கு எல்லாமே தெரியும். பேச்சாற்றல், எழுத்தாற்றல் எல்லாம் தெரிந்தவர். அவர்னாலேயே முடியல. இன்னைக்கு நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சியை மக்கள் இப்பவே 2 ஆண்டுகளில் வெறுத்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிவிட்டது. மது ஒழிப்பு மாநாடு கூட நடத்துகிறாங்க ஒரு கட்சியில். மது ஒழிப்பு மாநாடு மட்டும் இல்லை, போதை ஒழிப்பு மாநாடும் நடத்தணும். தமிழகத்தில் போதை இருக்கக்கூடாது. நம்முடைய அடுத்த சமுதாயம், வருங்கால இளைஞர்கள், வருங்கால இளம் பெண்கள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய நம்முடைய தலைமை, நம்முடைய தலைவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாரிசுகள் இன்றைக்கு கண் முன்னாலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்காங்க. இதை தடுக்க வேண்டுமானால் ஒரே வழி திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணும். திமுக விரட்டி அடிக்கணும். இன்றைக்கி காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை ஏசியே அடிக்கிறாங்க, டிஎஸ்பி அடிக்கிறாங்க. ஏன் யாரும் அந்த காவல்துறையே இன்றைக்கி பயந்து போயிருக்கு. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிகள்லாம் காவல்துறையை பார்த்தா பயப்படுவாங்க. இப்போ ரவுடிகள் காவல்துறை ரவுடிகளுக்கு பயப்படுற மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்குது. காரணம் அவங்க நிர்வாகிகள் அதில் பெரும்பாலான தீவிரவாதியாக இருக்கிறாங்க. விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அவருடைய விருப்பங்க. அவர் சொல்கிறார். இப்போ இதே ஸ்டாலின் போய் கேளுங்க. ஏங்க நீங்கள் இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, மற்றதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இது அவருடைய அவங்கவுங்க விருப்பம். அவங்க சொல்கிறாங்க, சொல்ல அது மக்கள் பார்த்துக்கணும்.